வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம புதுசாக நம்ம வாங்கியிருக்கிற புது பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும்னா எம்டிஎஸ் செல் பண்ணிட்டு தான் இந்த பைக்கை வாங்கியிருக்கிறேன். இது வரைக்கும் எல்லாம் எம்டியில் பிளாக் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் KTM 250 அட்வென்ச்சரில் தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் நான் வாங்கின புது பைக்கு. இந்த பைக்கோட ஒரு ரிவ்யூ, சிம்பிளான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் ரிவ்யூ வீடியோ பண்ணதில்லை. பட் மிஸ்டேக் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ கொஞ்சம் பண்ணுறேன், தப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, ட்ரோல் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போனால் இது ஹெட்லைட் தாங்க, வேற லெவல் செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. நைட் டைமில் பவர் ஃபுல்லாக வருது, பார்க்கலாம் போய் தேவையில்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வைசர் விண்ட்ஷீல்டு மட்டும் உங்கள் பைக்குக்கு அட்ராக்ஷனாக தெரியுது. இப்போ தான் பூஜை பண்ணிட்டு வந்தேன், அதனால் மாலை இருக்குது, கோயிலுக்கு போய் வந்தேன். கோயிலில் பூஜை பண்ணுறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் இண்டிகேட்டரும் LED இண்டிகேட்டரும் ப்ராஜெக்டர் மாதிரி நல்லா பவர்ஃபுல்லாக எரியுது. அதுவும் சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா பைக் கூட கொடுத்துட்றாங்க. இது நம்ம பஸ்ஸில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மிரர் அவங்களே கொடுத்துட்றாங்க, நம்பர் பிளேட் அவங்களே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். நம்ம நேஷனல் ஃபிளாக் போட்டுருக்கிறேன், நல்லா இருந்தால் சொல்லுங்க கொஞ்சம். அப்புறம் கிராஷ் கார்டு, இந்த கிராஷ் கார்டும் பைக்லேயே வந்துடுது. அதுவும் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வேணா எக்ஸ்ட்ரா கிராஷ் கார்டு போட்டுக்கலாம். பெட்ரோலோட இண்டிகேஷனை கரெக்டாக ப்ராப்பராக காட்டுறதில்ல. இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் எனக்கு தெரியுது. அதை விட்டால் வேறு எதுவும் பெருசாக எனக்கு மைனஸ் பாயிண்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். மெயின் இந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 248.76 cc தான் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த இன்ஜின், பவர்ஃபுல் இன்ஜின். நம்ம பழசு வந்து 150cc வச்சிருந்தோம். அந்த வண்டிக்கு இந்த வண்டி கம்பேர் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா 250 இன்ஜின், அது 150 இன்ஜின். அதுக்கேற்ற மைலேஜ் கொடுக்கும், அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆனதுக்கப்புறம் மைலேஜ் தெரியும். அரௌண்ட் ஒரு 30 வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 35 வரும்னு சொல்லியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம். பார்க்கலாம். அதே மாதிரி பவர்ஃபுல் இன்ஜினுங்க. வண்டியை ரேஸ் பண்ணால் புருன்னு முன்னாடி போக தர ஸ்லோவாக வருது இல்லை, அந்த மாதிரி நல்லா கெப்பாசிட்டியாக எனக்கு தெரியுது. ஏன்னா 150 பைக் ஓட்டிருந்து திடீர்னு ஓட்டும் போது என்ன ஆகுதுனாக்கா ஒரு மாதிரி புதுசாக நல்லா இருக்குது அட்வென்ச்சர் பைக்குன்றதுனால. மற்றபடி எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல, ஓட்ட தான் தெரியும். அதே மாதிரி 6 கியர் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னாக்கா 20 ஸ்பீடு போகும். செகண்ட் கியரில் 40-45 போகுது. தேர்ட் கியரில் 60க்கு போகுது. நம்மளும் 4th 5th வரைக்கும் ஓட்டிருக்கிறாங்க தான். 5th கிராவ் 80 தான் ஓட்டிருக்கேன். 80 டச் பண்ணல, 75 ஓட்டிருக்கிறேன். ஃபுல் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர் ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேட் ரிவ்யூ போட முடியும். அதுக்குள்ளே சிம்பிளாக தான் ரேட் ரிவ்யூ போட முடியும். இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 30.5 bhp பவர் இருக்குது. 9250 RPM பவர் இருக்குது. நல்ல ஒரு பிக்கப் பவர்ஃபுல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னாக்கா 7250 RPM கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா 140 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. பட் 140 ஸ்பீடுன்னு ஓட்டி பார்க்கலாம், ஓட்ட முடியாது. 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஓட்ட முடியும். அது அப்புறம் ஓட்டி பார்த்துக்கலாம். நல்ல ஒரு மிஷினே சொல்லலாம். குட் இன்ஜின், KTM, குட் சப்போர்ட்டிவ். ஓகே, தேங்க்யூ. இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 177 kg கொடுத்துருக்காங்க. 177 kgக்கு நான் கெப்பாசிட்டின்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ வெயிட் இருக்குது. வண்டி பின்னாடி தள்ளவே முடியதில்லை, தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சப்போஸ் கீழே வந்து தான் தூக்குறதுன்னு ஒருத்தர் வரணும். ஸ்டார்டிங் தான் அப்படி இருக்கும், போக போக பழகிட்டேன்னு நினைக்கிறேன். பட் 177 kg வேற லெவலுங்க. பைக்கு செம்மையாக இருக்குது. இந்த சீட்டோட வெயிட் 825 mm கொடுத்துருக்காங்க. எனக்கு உட்காரத்துக்கு பாருங்க, உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக கால் கீழே வைக்க முடியுது. நான் இருக்குது 5.6 5.6க்கு 825 mm. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கரெக்டாக ஓட்டுறது கரெக்டாக இருக்குது. அந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 14.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 14.5 லிட்டர் ஃபுல்லாக போட்டாக்கா வண்டி கொஞ்சம் வெயிட் வரும். பட் அவ்வளோ பெருசாக தெரியாது. மிஞ்சி கூட ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா வரும், 5 கிலோ. பட் ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் கொடுத்துருக்காங்க. மேலே எதுவும் ஃபைபர் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டாக பெட்ரோல் டேங்கை கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் பைக்கில் நம்ம டாப் ரேங்க் வாங்கணும். டாப் ரேங்க்கான பொசிஷன் இதுதான். இதுக்கு மேலே தான் டாப் பாக்ஸ் உட்காரும். இதுக்கான பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வர அட்வென்ச்சர் பைக்கில் டைரக்ட் பைக் கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் உள்ளே கொடுத்துருக்காங்க. பேக்கில் வெளியே வந்தால் கொஞ்சம் ஆப்டிங் ஆகுது. டாப் பாக்ஸ் போட்டு அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம் உங்களுக்கு. டாப் பாக்ஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ரேக் மட்டும் வேணா, ரேக் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. 4000 சொல்லுங்கிறாங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் எம்டியாக இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் வேணா, பொறுமையாக வாங்கிக்கலான்னு இருக்கிறேன். அட்வென்ச்சர் பைக்கில் வர வேண்டிய ஸ்டெடர் ராக்ஸு, ஃபுட் ரெஸ்ட், இதெல்லாம் பிரேக் ஃபுட் ரெஸ்ட்டு. இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் போடணும் பெருசாக வரத்துக்கு. இதெல்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க, குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் பிரேக் பார்த்தீங்கன்னாக்கா டியூல் சேனல் ABS கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரேக் பேடல் சைஸ் பார்த்தீங்கன்னா 320 mm கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அட்வென்ச்சர் பைக்குனால கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, நல்லா பிரேக் பிடிக்கணும். அதே மாதிரி பிரேக்கும் சூப்பராக பிடிக்குது. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 277 mm கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு எதுவும் ஹெவியாக எந்த கல்லும் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஹைட் இருக்கிறதுனால அட்வென்ச்சர் பைக்குனா ஹைட் நல்லா கொடுத்துருக்காங்க. எந்த கல் சப்போர்ட் எதுவுமே அந்த மண்ணுக்கு நல்லா அடிக்காது. நல்லா ஒரு சேஃப்டியாக இருக்கும். கார்டும் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் சேஃப்டி தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கார்டு போட்டுக்கலாம். இது நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. பாருங்கள், சவுண்ட் நல்லா இருக்குது. இந்த பைக்கோட சஸ்பென்ஸை பற்றி சொல்லணுங்க. மோனோ ஷாக் சஸ்பென்ஷனா, பட் வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. சிங்கிள் சஸ்பென்ஸ் தான். பின்னாடி பாருங்கள், சப்போர்ட் கிடையாது. 2 பேர் உட்காந்தாலும் சஸ்பென்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணேன். பட் இல்லைன்ட்டாங்க. நம்மளுக்கு போயிட்டு கரெக்டாக இருக்குது. ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் ஓகே தான், நல்லா இருக்குது.
ஃப்ரண்ட் டயரோடைய டிஸ்க் பிரேக் பார்த்தோம். அதுக்கடுத்து பேக் டயரோட ரேர் டயரு டிஸ்க் பிரேக்கு இதுவும் நல்லா இருக்குது. இதுவும் டியூல் சேனல் ஏபிஎஸ் தான். இங்கேயும் ஏபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. அது நல்ல கண்ட்ரோலு. அப்புறம் செயினை பற்றி சொல்லணும். நம்ம பைக்லலாம் பழைய பைக்லலாம் செயின் டர்க்குன்னு சவுண்டு வரும். இங்கே பார்த்தீங்களா செயின் சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிளியராக நல்லா இருக்குது. அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயத்தில். ஏன்னா நம்ம எம்டி பைக்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பள்ளத்தில் இருக்குனாக்கா அப்படியே செயின் எகிரி விழும், டக்குன்னு சவுண்டு வரும், ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது. இதெல்லாம் நல்லா இருக்குது. இதுதான் நேரத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த டீத்து மாதிரி யாரா தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரிய மாட்டுது. இது செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதுவும் குவாலிட்டியாக நல்லா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கியர் லிவர், கியர் ஃபுட் ரெஸ்ட்டு, இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது கொஞ்சம் ஆல்ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது சைஸ் எதனா கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மற்ற வண்டியில் வர மாதிரி சவுண்டு டர்க்குன்னு கியர் போடும்போது வரல, ஸ்மூத்தாக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. பழைய எம்டியில் பார்த்தீங்கன்னாக்கா டர்க்குன்னு சவுண்டு வரும் கியர் போகிறது. இதில் கியர் போடுற சவுண்டு வரவே இல்லை, ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. அது ஒன்று. இதில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் ப்ரீமியமாக இருக்குதுங்க. பாருங்கள், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாமே பட்டன்ஸ் தான். எதுவும் நம்மளுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் இங்கேயே கொடுத்துட்றாங்க. குயிக் ஸ்டார்ட்டு, கனெக்டிவிட்டி, ஷிஃப்ட் லைட்டு, கிளாக் அண்ட் டேட்டு, யூனிட்ஸு, எக்ஸ்ட்ரா ப்ளா எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு இன்னும் இதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் அவ்வளோ தெரியல. அப்புறமா இந்த மிரர் பாருங்கள், மிரர் தாங்க சூப்பர். வைப்ரேஷனே இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க மிரரு. ரொம்ப பிடிச்சிருக்குது. பின்னாடி வரவும் க்ளீனாக தெரியுது, விசிபிலிட்டி க்ளீனாக தெரியுது. சுவிட்சஸும் வேறு லெவல். அப்புறம் அஜார் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அஜாரு ரெண்டு எரியுதா, அஜார் நல்லா கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கிறேன். எனக்கு அவ்வளோ பைக் ரிவ்யூலாம் கொடுக்க தெரியாது. நான் வாங்கியிருக்கிற பைக் மட்டும் தான் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். மற்றவங்க பைக்கில் ரிவ்யூ கொடுக்கல. எனக்கு பிடிச்சதை சொல்லியிருக்கிறேன், பிடிக்காத சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் கிளாஸ் காரெல்லாம் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்ணணும், டாப்லாக் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். பட்ஜெட் இல்லை, கொஞ்சம் படுக்கலான்னு. இந்த பைக்கோட சின்னதாக ஒரு ரேட் ரிவ்யூ போகலாம் வாங்க. வாங்கி இதெல்லாம் ஓட்டினதே இல்லை, சும்மா ஒரு லோக்கலே ஓட்டிகிட்டு இருந்தால் அந்த ரைடு போகல. ஒரு ரைடும் போகல. இந்த வாட்டி ஒரு ரைடு போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரேக்கிங் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் எப்படி போய் டார்க்கெல்லாம் பார்க்கலாம். போய் செக் பண்ணலாம். ஹலோ டிஆர் காய்ஸ், பார்த்திபன் விலாக்னு சேனலை செக் பண்ணுங்கள். யூடியூப்பில் நான் வருவேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாக்கா துப்பாக்கி பார்த்திபன் போட்டால் பேர் வரும், இல்லை பார்த்திபன் விலாக்னு பேர் போட்டால் வரும். தேவைப்படுறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாவில் அப்டேட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம பைக்கோட ரைட் ரிவ்யூ பார்க்க போகிறோம்.